வெல்கம் டு aaro foodfactory. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச புளி சாதம் செய்ய போகிறோம். வாணலியில் கடலைப்பருப்பு, உளுந்து ரெண்டையும் நல்லா வணக்கிக்கணும். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் வறுபட்டோன்னே அடுத்து வரமல்லி, மிளகு, வெந்தயம், வரமிளகாய், இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். பெருங்காயத்தூள் போட்டோன்னே இறக்கிற வேண்டியதான். உடனே இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்ல நேகாக அரைச்சிருவோம். இதுதான் மசாலா. புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய், ஆயில் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். ஆயில் நிறைய ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கடலைப்பருப்பு, வறுகடலை, பெருங்காயத்தூள் கடைசியாக போட்டுருங்க. அடுத்து மஞ்சள் தூள், நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம எண்ணெயில் கொட்டி புளிக்கரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசலை நம்ம இதில் ஊற்றுறோம். இது நல்லா சுண்ட விடணும். நல்ல சுண்டுற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா இதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். தேவைன்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. கடைசியாக உப்பு போட்டுக்குவோம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலா நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டிட்டு புளிசாரை ஊற்றும்போது நல்லா இப்படி தான் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கெட்டி ஆக ஆக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல அல்வா பதத்துக்கு வர மாதிரி நம்ம கெட்டி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் அருமையாக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். நல்லா இந்த அளவுக்கு நல்ல அல்வா பதத்துக்கு வர மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட், உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். சாதத்தை நல்லா உதிரியாக வச்சுக்குவோம். புளி சாதம் ரெடி. எல்லாருக்கும் பிடிச்ச புளி சாதத்தை சுவையோடு சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.